ஹாய் ஃபங்க்ஷன் மோட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா, நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் பூ வைக்கிற ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று நடக்கும். மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, என்கேஜ்மெண்ட் மாதிரி. இங்கே வந்து மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து பொண்ணுக்கு ஸ்வீட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷன் தான். எங்கள் வீட்டு சைட்லேருந்து சாப்பாடு, சாம்பார், பாயாசம், அப்புறம் அப்பளம், ஃபிஷ் ஃப்ரை, சாம்பார், ரசம் எல்லாமே பண்ணியாச்சு. வெளியே இருந்து பிரியாணி ஆர்டர் கொடுத்துருந்தோம். எல்லாமே ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷன் தான், கொஞ்சம் ப்ரைவேட்டான ஃபங்க்ஷன் தான். 2 வீட்டு சைடு இருந்து மாப்பிள்ளை வீட்டு சைடும் பொண்ணு வீட்டு சைடும் கொஞ்சம் க்ளோஸான ரிலேஷன்ஸ் மட்டுமே கலந்துக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன். சேரெல்லாம் வந்து இறங்கிருச்சு, எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும். நான் வந்து இன்றைக்கி குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா வெளியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு, அதனால் வெளியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். மழை வந்து அப்பப்போ தூறிட்டு ஃபங்க்ஷன் அப்போ மட்டும் பெய்யலை. கிளைமேட் சூப்பராக ஜில்லுன்னு இருந்துச்சு, அதனால் வெளியே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு உள்ளே வந்து கிளம்பலாம் அப்படின்னு இருந்தேன். இதுதான் என்னோடய நாத்தனாரோட ஃபங்க்ஷனுக்கு போட போகிற ட்ரெஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஒரு பக்கம் சமையல் வேலைலாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி பாயாசம் என்ன பாயாசம் வைக்கிறாங்க அப்படின்னா, பீரணி மாதிரி சம்பா ரவை, கோதுமை ரவை இருக்குல்ல, அதில் வந்து பீரணி மாதிரியான ஒரு பாயாசம். எனக்கு இந்த பாயாசம் ரொம்ப பிடிக்கும். மேடெல்லாம் ஊற்றி சூப்பராக பண்ணுவாங்க, ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். எப்போ இந்த பாயாசம் பண்ணாலும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறமா கேரளாவில் வந்து டெய்லியுமே மீன் இருக்கும். எல்லா வீட்லேயும் மீன் இல்லாமல் சாப்பாடே கிடையாது. ஃபங்க்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக மீன் இருக்கும். ஃபிஷ் ஃப்ரை வந்து இன்றைக்கி பண்ணினாங்க. ரசம் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு, சாம்பார் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு, எல்லாம் முடிஞ்சு சிக்கன் பிரியாணி வந்து இறங்கிருச்சு. நான் இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து சாரீ கட்டலை, கிராண்டான எந்த ட்ரெஸ்ஸும் போடலை. ஏன்னா இது ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால ஸ்கை ப்ளூ கலரில் ஒயிட் கலர் எம்ப்ராய்டிங் கொடுத்த ஒரு அனார்கலி சுடிதார் தான் போட்டிருந்தேன். இந்த சுடிதார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, என்னோடய நாத்தனாருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு சிம்பிளான ஒரு லுக் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஓவர் மேக் பண்ணலை. அதுக்கப்புறமா என்னோடய நாத்தனாருக்கு பியூட்டி பார்லர்லேருந்து ஆள் கூட்டிகிட்டு வரல. ஏன்னா கல்யாணம் என்கேஜ்மெண்ட் அப்படின்னா அப்போ அந்த மாதிரி பண்ணிக்கலான்ட்டு வீட்டிலேயே நானாக சும்மா சிம்பிளாக மேக்கப் பண்ணிவிட்டேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி கிளட்டரியாக ஒரு மேக்கப் போட்டுக்கிட்டோம். அப்புறம் இன்றைக்கி ஃபங்க்ஷனோட ஹைலைட்டே இந்த சாக்லேட் பேஸ்கெட் தான். கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த மாதிரியான ஒரு சாக்லேட் பேக் வந்து மாப்பிள்ளை வீட்டு சைடு இருந்து பொண்ணுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு. ஏன்னா சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த பேஸ்கெட் டெக்கரேஷன் சொல்லியே ஆகணும், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உள்ளே நிறைய வெரைட்டியான சாக்லேட்ஸ் இருந்துச்சு, டெய்ரி மில்க், ஸ்னிக்கர், நிறைய கலர்ஃபுல்லான சாக்லேட்லாம் இருந்துச்சு. நாங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ப்ரைவேட்டாக நடந்தனால ஃபங்க்ஷன் நடந்தது, மற்ற எதுவுமே வீடியோ எடுக்கலை. ஏன்னா அது கொஞ்சம் பர்சனலாக ப்ரைவேட்டாக இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் நேரம் சாக்லேட் எடுத்து சாப்பிட்டுட்டு ஃபங்க்ஷன் ஜாலியாக முடிச்சிட்டோம்.